வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோவில் ப்ரோனிஸ்லா மாலினோஸ்கி அப்படின்ற ஒரு முக்கியமான சோஷியல் ஆந்த்ரபாலஜிஸ்டோட ஃபேக்ட்ஸ் நோட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் இவருடைய டாபிக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் கொடுத்த A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட்ஸ் மற்றும் ஃபேக்ட்ஸோட டீட்டெயில்டு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ், ஒவ்வொரு கான்செப்டை எந்த தியரியில், எந்த புத்தகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படிங்கிற வீடியோஸை அப்லோட் பண்ணியிருப்பேன். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மாலினோஸ்கி அப்படின்றவர் போலந்து நாட்டில் பிறந்திருந்தாலும் அதிகமான நாட்களை லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் கழிச்சார். அதனால இவரை பிரிட்டிஷ் சோஷியாலஜிஸ்ட் அப்படின்னு சோஷியாலஜிஸ்ட் டிஃபைன் பண்ணுவாங்க. இவர் ஆர்ம்சேர் தியரிசிங் மேலே நம்பிக்கை கொள்ளலை. ஆர்ம்சேர் தியரிசிங் அப்படின்னா உட்காந்த இடத்துல புத்தகங்களை படிச்சுட்டு இது இப்படி தான் அப்படின்னா அனுமானம் செஞ்சு தியரிஸை கிரியேட் பண்ணுறது மேலே இவருக்கு அபிப்பிராயம் இல்லை. மாறாக ரிகரஸ் சயின்டிஃபிக் ஃபீல்டு ஒர்க் பண்ணால் தான் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பண்பாடு ரீதியான, மதம் ரீதியான, வாழ்க்கை வரலாறு ரீதியான விஷயங்களை ஒரு மனிதனை பற்றி படிக்க முடியும். அதனால ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், அதை தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் சோஷியல் ஆந்த்ரபாலஜி, சமூக மானுடவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷனலிசம் பற்றி பேசினவர் இந்த மாலினோஸ்கி. சமூகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் பண்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பண்பாடு சார்ந்து தான் ஒரு சமூகம் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னார். மேஜிக் அப்படிங்கிறது புனிதமானது, சயின்ஸ் அப்படிங்கிறது அருவருப்பானது அப்படிங்கிறத வார்த்தையும் இவர் தான் சொன்னார். ரொம்ப முக்கியமான கோட், அடிக்கடி பரீட்சைகளில் கேட்கக்கூடிய ஒரு கோட். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். நீட் தியரி ஆஃப் கல்ச்சர் இவர் தான் சொன்னார். இதில் தான் பேசிக் நீட், இன்ஸ்ட்ருமெண்டல் நீட்ஸ், இன்டகிரேட்டிவ் நீட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசினார். பேசிக் நீட் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு, இருக்கை மற்றும் செக்ஷுவல் நீட்ஸ் எல்லாமே பேசிக் நீட்ஸில் வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்டல் நீட்ஸ் அப்படிங்கிறது சட்டம், சோஷியல் கண்ட்ரோல், ரிலீஜன் இன்டகிரேட்டிவ் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இன்ஸ்ட்ருமெண்டல் நீட் அப்படிங்கிறது சோஷியல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சட்டங்கள், கஸ்டம்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டல் நீட், கருவி தேவைகள் அப்படின்னு சொன்னார். இன்டகிரேட்டிவ் நீட்ஸ் அப்படிங்கிறது மதம், மேஜிக், சயின்ஸ் இதெல்லாம் ஒருங்கிணைந்த தேவைகள் அப்படின்னு சொன்னார். பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனை ஃபாலோ பண்ணவர் இவர் தான். இவர் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணும்போது, ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் குலாரிங் அப்படின்ற ரெசிப்ரோசிட்டி, பரஸ்பரத்தை பற்றி பேசினார். பாப்புவா நியூகினி நாட்டில் மாசிம் அப்படின்ற தீவுவாசிகளுக்கிடையே நடைபெற்ற ஒரு பரஸ்பர முறை. பண்டமாற்று முறைக்காக பயணிக்கும் போது கிளாக் வைஸில் பயணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிவப்பு ஓடு நெக்லஸை அந்த இடத்துல இருக்க தீவுவாசிகளுக்கு கொடுப்பாங்க. அதுவே ஆன்டி கிளாக் வைஸில் ட்ராவல் பண்ணி பயணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெள்ளை ஓடு கைப்பட்டைகள் கொடுப்பாங்க. இது மவாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டும் ரொம்ப முக்கியம். குலாரிங் அப்படின்ற கான்செப்ட் கொடுத்தது ப்ரோனிஸ்லா மாலினோஸ்கி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் அபோரிஜினல் ஃபேமிலி பற்றி படிச்சிருக்காரு. நேட்டிவ்ஸ் ஆஃப் மைலு பற்றி படிச்சிருக்காரு. மைலுவின் பூர்வீகவாசிகள் பற்றி. மைலு அப்படிங்கிறது ஒரு இடம், ஒரு ரீஜியன். இங்கே உள்ள பூர்வீகவாசிகளை பற்றி படிச்சிருக்காரு. ட்ராப்ரியான் ஐலண்டர்ஸ் பற்றி படிச்சிருக்காரு. ஆர்கனாட்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் பசிபிக் அப்படின்றவங்கள பற்றி படிச்சிருக்காரு. ஆர்கனாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான தீவுவாசிகளை பற்றி படித்தவரும் மாலினோஸ்கி தான். பிரிமிட்டிவ் சைக்காலஜி, மித் பற்றி படிச்சிருக்காரு. சேவேஜ் சொசைட்டி, காட்டுமிராண்டிகள் சமூகம், அதாவது காட்டுவாசிகளின் சமூகம். இங்கே குற்றம் மற்றும் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, பாலியல் மற்றும் அடக்குமுறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படித்தவரும் மாலினோஸ்கி தான். இவர் பிரிமிட்டிவ் சைக்காலஜி பற்றி படித்தார். பழமையான உளவியல் பற்றி படிச்சிருக்காரு. செக்ஷுவல் லைஃப் ஆஃப் சேவேஜ் இன் நார்த் வெஸ்டர்ன் மேலினேசியா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். அங்கே உள்ள மக்களுடைய, அதாவது காட்டுவாசிகளுடைய செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படித்தார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபைத் அண்ட் மாரல்ஸ், சயின்டிஃபிக் தியரி ஆஃப் கல்ச்சர். இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அடிக்கடி பரீட்சையில் கேட்கப்படுற கேள்விகளில் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். கலாச்சாரத்தின் அறிவியல் கோட்பாடு,
ஃப்ரீடம் அண்ட் சிவிலைசேஷன், சுதந்திரம் மற்றும் நாகரிகம் பற்றி ப்ரோனிஸ்லா மாலினோஸ்கி வந்து படிச்சிருக்காரு. கடைசியாக டைனமிக்ஸ் ஆஃப் கல்ச்சர் சேஞ்ச் பற்றி படித்தார். மேஜிக் பற்றி படிச்சிருக்காரு. சயின்ஸ் அண்ட் ரிலீஜன் பற்றி படிச்சிருக்காரு. இண்டிவிஜுவலிஸ்டிக் ஃபங்க்ஷனலிசம் பற்றி பேசினவர் வந்து இவர் தான். இவர் ஃபங்க்ஷனலிசம் பற்றி பேசினார். முக்கியமாக வந்து கலாச்சாரத்தினால, அதாவது பண்பாட்டினால சமூகத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ப்ராப்பரான ஃபங்க்ஷன் நடக்குது, பண்பாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு படித்தார். அப்படி படிக்கும்போது தனி மனிதனுடைய ஃபங்க்ஷனலிசம், தனி மனிதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு பண்பாட்டை வந்து வளர்க்கறதுக்கும் பண்பாட்டை வந்து மெயின்டைன் பண்ணி அடுத்தடுத்த நிலைகளை அடைகிறதுக்கும் ஒரு தனி மனிதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது படித்தவர் வந்து இவர் தான். சிஸ்டம் லெவல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இன் ஃபங்க்ஷனலிசம். ஃபங்க்ஷனலிசமில் வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது, அந்த சிஸ்டம்குள்ளே வந்து மல்டிபிள் லெவல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொன்னவர் வந்து ப்ரௌனிஸ்லா மாலினோஸ்கி தான். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மாலினோஸ்கியோட கான்செப்ட்ஸ் வந்து டீட்டெயில்டாக வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஐ வில் பி அப்லோடிங் மோர் வீடியோஸ் லைக் திஸ், ஸோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.